இப்போ ஆண்டவர் சொல்லும்போது அந்த அந்த 20வது வசனத்தை நீங்கள் ஒன்று பாருங்களேன். 20வது வசனம், நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். கை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுமா. அப்போ தம்முடையவர்களுக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். அதோடு நிக்கல. இப்போ இவர்கள் தம்முடையவர்களாகி இவர்கள் யார் யாருக்கெல்லாம் என்னுடைய வார்த்தைகளை சொல்லுகிறார்களோ, யார் யாரெல்லாம் அந்த வார்த்தைகளை கேட்டு என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, அப்போ என்னன்னா அவருடைய வருக வரையிலும், அல்லேலூயா, அவருடைய வருக வரையிலும் யார் யாரெல்லாம் சுவிசேஷம் அறிவித்து அந்த வார்த்தைகளை கேட்டு யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அத்தனை பேர்களுக்கு சேர்த்து ஜெபிக்கிறாரு. ஆனா உலகத்திற்காக அல்ல. அல்லேலூயா. எத்தனை பேர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, எத்தனை பேர்கள் அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு வாழுகிறார்களோ அவர்களுக்காக ஒரு வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் நான் சொல்றேன், ஒருவேளை நீங்கள் இன்னும் ரட்சிக்கப்படவில்லையானால், மனம் திரும்பவில்லையானால், இந்த வார்த்தைகளை நீங்கள் கை கொண்டு நடக்கிறவர்களாக காணப்படவில்லையானால் இன்னைக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். அல்லேலூயா. நீங்கள் அர்ப்பணித்தால் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக அந்த வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். இல்லைன்னா இந்த வேண்டுதலுக்கு வெளியே தான் நீங்க நிற்கிறவர்களா இருப்பீங்க. நான் சொல்ற புரியுதா? புரியுதா? அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, என்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வேண்டுதல் செய்தார் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா 11வது வசனத்தின் அந்த நடுப்பகுதியை பாருங்க. நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படி அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல எப்படி இருக்கணுமா? ஒரு பாயிண்ட் குறிச்சு, நம்மை போல ஒன்றாயிருக்கணும். அல்லேலூயா. அப்போ இயேசு சொல்லும்போது நீங்கள் யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு சொல்லுகிறார், நானும் பிதாவும் எப்படி இருக்கிறோம்? ஒன்றாயிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இயேசுவும் பிதாவும் எப்படி இருக்கிறாங்க? ஒன்றாயிருக்கிறாங்க. அப்போ நம்ம பார்க்கும்போது இது இயேசுவா பிதாவா? ஏன்னா எப்படி இருக்கிறாங்க? ஒன்றாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ யோவான் சுவிசேஷம் அதனுடைய 14வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 9 பாருங்க, 9 19 பாருங்க. யோவான் 14 என்னை கண்டவன் 9வது வசனம். அல்லேலூயா. யோவான் 14:9 அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு சொல்லுகிறார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அல்லேலூயா. அப்போ நானும் பிதாவும் எப்படி இருக்கிறோம்? ஒன்றாய் இருக்கிறோம். என்ன யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க யாரை பார்க்குறாங்க? பிதாவை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அட்லீஸ்ட் இன்னைக்கு நம்மளை பார்க்குறவங்க நம்மள யாரை பார்க்கணும்? நம்ம பார்க்குறவங்க யாரை பார்க்கணும்? நம்மள யாரை பார்க்கணும்? அல்லேலூயா. சும்மா சொல்லுங்க, பயப்படாம சொல்லுங்க. யாரை பார்க்கணும்? என்ன ஒருத்தங்க பார்க்குறாங்கன்னா யாரை பார்க்கணும்? இயேசு பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுருவை பார்த்தவங்க என்ன சொன்னாங்க? ஏய், நீ யார் தான்? இயேசுவோடு கூட இருந்தவன். அவன் மறுக்கிறான். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? இல்லை இல்லை, உன் பேச்சு, உன் பேச்சு அதை வெளிப்படுத்துகிறது. எதை வெளிப்படுத்துகிறது? நீ இயேசுவோடு கூட. அல்லேலூயா.
பேதுருக்கு பேச்சாது வெளிப்படுத்திச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை பார்க்குறவங்க நம்மளை யாரைத்தான் பார்க்கணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இயேசு சொல்லுகிறார், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான். அப்போ ஒரு தேவ பிள்ளையை காண்கிறவன் யாரைத்தான் காணணும்? இயேசுவை தான் காணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். என் ஆவி ஆத்மா சரீரம் முற்றும் படைத்து விட்டே என்னை ஏற்று கொள்ளும் மையமே. என் ஆவி ஆத்மா சரீரம் முற்றும் படைத்து விட்டே என்னை ஏற்று கொள்ளும் மையமே. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். பாவம் அறியாது பாவமே செய்யாது பாரேனில் ஜீவித்தீரே. பாவம் அறியாது பாவமே செய்யாது பாரேனில் பரிசுத்தர் உம்மை போல் மாறிடவே. பரிசுத்தர் உம்மை போல் மாறிடவே பலமதை தாரும் ஐயா. உந்தன் பலமதை தாரும் தாங்கப்பா. ஆமென். பலமதை தாரும். ஓ பலமதை தாரும் ஐயா. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பேச்சிலும் சரி, நம்முடைய நடை உடை பாவனைகள் எல்லாவற்றிலும் மற்றவர்கள் யாரைத்தான் பார்க்கணும்? இயேசுவை தான் பார்க்கணும். ஏன்னா இந்த உலகம் நம்மளை அப்படி தான் பார்க்குது. கிறிஸ்தவங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க. இன்னைக்கு 2 நாளுக்கு முன்னால் ஒரு இதில் யூடியூப்பில் ஒரு இது பார்த்தேன். பிரதர் நவநீதன் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷன் நவநீதன். அப்போது அவர் சொன்ன ஒரு காரியம் என்னென்னா, ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கும்போது தியோடர் வில்லியம்ஸ், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தியோடர் வில்லியம்ஸ் அவர் வந்து இளைஞனாக இருந்தபோது கல்லூரி படித்து கொண்டிருந்த அந்த நாட்கள் ட்ரெயினில் ஏறினோடனே மேலே உட்காந்து அவர் புத்தகம் தன்னுடைய பாடங்களை படிச்சுட்டு. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஷனில் வந்தோடனே ட்ரெயின் நின்றுருக்கு. கொஞ்சம் நேரம் நிற்கும். அந்த பெல் ஏதோ அடிப்பாங்களா அந்த நாட்களில், ரொம்ப வருஷத்துக்கு முன்னால். உடனே ட்ரெயின் புறப்படும். அப்போ இவர் படிச்சுட்டு இருக்கும்போதே பார்த்துட்டு இருக்கிறாரு, பெல் அடிச்சிருச்சு. ஒரு வயசான அம்மா 2 பேகை கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு உள்ளே ஏற முடியலை. இதை பார்த்த உடனே அவர் சட்டுன்னு இறங்கி ஓடி போய் சொல்லியிருக்கிறாரு, பாட்டி
நான் படுத்துக்கிறேன், என் மேலே மிதிச்சிட்டு நீங்கள் ட்ரெயினுக்கு உள்ளே போயிடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுபோல் இவர் வாசல் பண்ண படுக்கும் பாட்டி இவர் மேலே மிதிச்சிட்டு என்ன பண்ணிட்டாங்க, உள்ளே வந்துட்டாங்க. இவரும் ஓடி எடுத்து ட்ரெயினுக்குள்ளே ஏறி வந்து உட்காந்துருக்கு. அவர் மறுபடியும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறார், அவருடைய படிப்பை படிச்சுட்டு இருக்கிறார். அப்போது அதே கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு 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 அரசியல் ஒரு தலைவர், கொஞ்சம் தொண்டர்கள்லாம் அதில் ஏறிடுறாங்க. அப்போ அந்த அரசியல் தலைவர் சொல்கிறாரா, டே அந்த பையன் யாருன்னு பாரு, அந்த பையன் யாருன்னு பாரு, நிச்சயமா அந்த பையன் ஒரு கிறிஸ்தவனாகத்தான் இருப்பான். ஏன் கிறிஸ்தவனா இருப்பான்? அவன்தான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியும். அவருக்கு என்ன தலையெழுத்தா? நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி அவருக்கு என்ன தலையெழுத்தா? அல்லேலூயா. அப்போ கிறிஸ்தவன் தேவ பிள்ளைகள் அப்படின்னா அவங்களுக்குள்ள தான் சில குணங்கள். ஆனால் இன்னைக்கு நம்மக்கிட்ட இருக்க வேண்டியதெல்லாம் யார்கிட்டயோ இருக்கு. நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய நல்ல குணங்கள் இன்னைக்கு யார்கிட்டயோ இருக்கு. வாயில மட்டும் நம்ம என்ன சொல்றோம், நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய குணாதிசயங்கள் இன்னைக்கு நம்மக்கிட்ட இல்லை. இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், நான் சாந்தமும் சொல்லுங்க, நான் சாந்தமும். இன்னைக்கு நம்மக்கிட்ட அந்த சாந்தம் இருக்கா? மனத்தாழ்மை இருக்கா? நம்மகிட்ட இன்னைக்கு சாந்தம் இருக்கா? மனத்தாழ்மை இருக்கா? அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நாம கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக காணப்படணும். இயேசு வேண்டுதல் செய்கிறார், நீர் எனக்கு தந்தவர்கள்